விரைவு ரயிலில் பிடிபட்ட 4 கோடி ரூபாய் தொடர்பாக பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி வரப்படும் நிலையில் ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் பங்குதாரராக இருக்கும் நிலையில் அந்த அலுவலகத்திலும் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், எந்தெந்த பகுதிகளில் அந்த சோதனை விரிவுபடுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது? லாவண்யா, குறிப்பாக நேற்று இரவு நெல்லை எக்ஸ்பிரஸ்ல கிட்டத்தட்ட 3,99,00,000 ரூபாய் இங்க இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டல்ல இருந்து சேர்ந்த 3 நபர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதனை ரகசிய தகவலாக தேர்தல் படையினர் தெரிந்து கொண்டு குறிப்பாக நெல்லை எக்ஸ்பிரஸ் பயணிக்கும் பொழுது அந்த பணத்தை தாம்பரத்தில் பறிமுதல் செய்து உடனடியாக அங்கு காட்சிப்படுத்தப்பட்டது. குறிப்பாக 3,99,00,000 ரூபாய் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கே செலவு செய்வதற்கு இந்த பணம் கொண்டு செல்லப்படுவதாக முதற்கட்டமாக தகவல்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக காவல்துறையினர், பறக்கும் படையினர் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் குறிப்பாக கீழ்ப்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் காவல்துறையினர் தற்போது உள்ளே விசாரணை நடத்தி வர்றத காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இதே போல விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் அதே போல திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் தற்போது பறக்கும் படையினர் அதே போல காவல்துறையினர் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஆய்வு செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த சதீஷ் அப்படிங்கிற நபர் குறிப்பாக இந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் குறிப்பாக இது நயினார் நாகேந்திரன் அவருக்கு சொந்தமான இடமாக சொல்லப்படுகிறது. இந்த ஹோட்டலில் பணியாற்றக்கூடியவர் தான் சதீஷ் அப்படிங்கிறவர். அவர் இங்கே மேலாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது நேற்று இரவு ஒட்டுமொத்தமாக இங்கே தான் பணம் ஒன்று சேர்க்கப்பட்டு இங்கிருந்து ரயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது நெல்லையில் ஒரு நபருக்கு கொடுப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டதாகவும் தேர்தல் செலவுக்காக கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் விசாரணையில் தெரிவித்ததாக முதற்கட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக காவல்துறையினர் இங்க மேலும் கூடுதலாக பணம் எதுவும் சிக்க வாய்ப்பு இருக்கிறதா, அதே போல அந்த பணம் எப்படி வரப்பட்டது, எதற்காக கொண்டு செல்லப்பட்டது உள்ளிட்ட பல விசாரணைகளை தொடர்ந்து தற்போது இந்த பகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். லாவண்யா, வேல்முருகன், ரயிலில் பணம் பிடிப்பட்டது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒருவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. நெல்லையிலும் இந்த சோதனை விரிவுபடுத்த எதுவும் திட்டம் இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது குறிப்பாக இந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டலை பொறுத்தளவிற்கு நயினார் நாகேந்திரன் அவருக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலாக கருதப்படுகிறது. இங்க சதீஷ் அப்படிங்கிற ஒரு மேலாளராக பணியாற்றி வர்றாரு. அதே போல அவருடைய தம்பி நவீன் அப்படிங்கிறவரும் இந்த பணம் கொண்டு செல்லப்படும் பொழுது உதவி செய்ததாக சொல்றாங்க. அதே போல ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த பெருமாள் அப்படிங்கிற நபரும் 3 பேர் சேர்ந்துதான் இந்த பணம் திருநெல்வேலியில கொண்டு செல்லப்படுவதாக திட்டமிட்டிருக்கிறாங்க. அதே போல திருநெல்வேலியில யார் அந்த நபர், யாரிடம் அந்த பணம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது, அந்த விசாரணையும் தற்போது திருநெல்வேலி பகுதியில் ஆய்வு செய்வதற்கு போலீசார் முடிவு செய்திருக்கிறாங்க. குறிப்பாக வருமான வரித்துறைக்கு இந்த பணம் ஒட்டுமொத்தமாக ஒப்படைக்கப்பட்டு அதற்கு பிறகு வருமான வரித்துறையும் இதில் விசாரணையில் ஈடுபடுவாங்க. ஏன்னா இந்த பணம் எதன் மூலியமாக வந்திருக்கிறது, கணக்கில் காண்பிக்கப்படாத பணமா அப்படிங்கிறது குறித்தெல்லாம் விசாரிக்கப்படும். அதே போல தேர்தலுக்காகத்தான் இந்த பணம் கொண்டு செல்லப்படுகிறதா, இது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் அவருடைய கருத்து என்ன உள்ளிட்ட அந்த விசாரணை நடைபெறும் விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக தேர்தலுடைய நடத்தை விதிமுறைகளை மீறி 4 கோடி ரூபாய் ரொக்க பணமாக கொண்டு செல்லப்பட்டது தற்போது ஒரு பெரிய சர்ச்சையாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் பிடிபட்ட நபர்களிடம் தற்போது தொடர்ந்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. லாவண்யா, இந்த சோதனை தொடர்பான அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் இணைகிறோம். தகவல்களுக்கு நன்றி வேல்முருகன்.